ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங். நான் உங்களுக்கு காளிச்சரன், அடா 24/7 தமிழ் 2.0 ஸோ குட் மார்னிங் தீபக், குட் மார்னிங் சுமதி அண்ட் கலைநீலா, குட் மார்னிங்ப்பா. ஓகே, ஸோ நம்ம ரயில்வே எக்ஸாம் இந்த குரூப் டி அதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் அந்த சீரிஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம், கரெக்டுங்களா? ஓகே, நம்ம இந்த சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு சேனல் இது, அடா 247 தமிழ் 2.0 அப்படின்னு ஒரு சேனல். ஓகே, குட் மார்னிங் கௌதம், குட் மார்னிங் தீபக். நல்லா இருக்கேன் தீபக், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஸோ லாஸ்ட்டு வந்து ஒரு சென்னைக்கு ஒரு மீட்டிங் போகும்போது தீபக் வந்து வழியில் சந்திச்சுட்டு வந்தோம், சந்தோஷம். படிக்கிறீங்களா தீபக்? இந்த சிஹெச்எஸ்எல் அதுக்கப்புறம் எம்டிஎஸ்க்கு படிக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா இன்னும்? குட் மார்னிங் நந்தினி. நான் சாப்பிட்டேங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சங்கர், ஹாய் சார், வாட்சிங் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் பெங்களூர். ஓகே சங்கர், நன்றி, தேங்க்யூ. ஸோ குரூப் டிக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. ஒரு விஷயம், ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் ஒரு எக்ஸாம்பிள். வெங்கடேஸ்வரன் குட் மார்னிங்க. திவ்யா குட் மார்னிங். குரூப் டிக்கு நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் அப்ளை பண்ணல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள், நம்ம லைவ் வாட்ச் பண்ணுற தீபக்கு. அது என்டிபிசி தான் எனக்கு தெரியும் சார், குரூப் டின்னு ஒரு போஸ்டிங் இருக்கிறதா தெரியாது. அது இல்லாமல் அதை வந்து ஒரு லோ லெவல் கேட்டகரி நல்லா அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது வந்து அப்ளைவே பண்ணாமல் இருக்கிறாங்க. முதல்ல அப்ளை பண்ணிவிடுங்க எக்ஸாமுக்கு. அதாவது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, குரூப் டி அப்ளை பண்ண சொல்ல, குரூப் டி ஸ்டாண்டர்டில் இருக்கிற அதே அதை கேடரில் இருக்கக்கூடிய எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ எம்டிஎஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் குரூப் டிக்கு பண்ணலன்னா பரவாயில்ல, அதே ஸ்டாண்டர்டு தான் எம்டிஎஸ்க்கு பண்ணிவிடுங்க. இன்னும் கேட்டால் அதை கூட கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கும், சரிங்களா? அதுக்கு பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டைமில் போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், அது சர்வர் பிஸியாகும், அப்ளைவே பண்ண முடியாது. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க, சார் எனக்கு வந்து அதை பே பண்ணிட்டேன், யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்டு போட்டால் வந்து லாகின் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நிறைய பிரச்சனை வரும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எஸ்எஸ்சியில், அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட அதுவும் குரூப் டி மாதிரி தானே ஒரு போஸ்டிங் தான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே மேலே படித்து உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா இல்லை ப்ரமோஷன்லையோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லேயோ கிளியர் பண்ணி நீங்கள் மேலே போயிட்டுருக்கலாம், சரிங்களா? ரைட்டு. ரயில்வே எக்ஸாம் குரூப் டிக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணல. அதனால் மற்றவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நிறையா படிங்க. அதில் சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஓகே, வணக்கம் சுமதி, குட் மார்னிங். பாபு, சின்ராஜ், குட் மார்னிங். இப்போ தான் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? ஃபயர் வரலையா? கண்டிப்பாக மதிசேகர், மாலதி, கண்டிப்பாங்க. நம்ம அடுத்தது இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு தீபக் சொல்கிற மாதிரி தான், ஒரு ஃபயர் வரல, நம்மகிட்டையும் ஃபயர் வரல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் தான் நம்ம திரும்பி நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஸோ அதனால தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம அப்படி தான் கொண்டு வந்தோம், என்டிபிசிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொண்டு வந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெற்றி நிச்சயம், அப்புறம் பிரம்மாஸ்திரா சீரிஸ் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பீட் பண்ணுவோம், கண்டிப்பாக எடுப்போம். கௌதம், அகைன் குரூப் டி வருமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து உங்களுக்கே விடை தெரியும். வர்றதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பே இல்லைங்கிறது. அதாவது இப்போது, ஏன்னா இது 2 வருஷம் முன்னாடி குரூப் டிஏ இப்போ தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அடுத்த எக்ஸாம் எப்போ வரும், எப்போ நடத்துவான் அப்படிங்கிறது கேள்விக்குறி, அது தெரியாது, ரைட்டா? ஓகே, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபார் விச் ஸ்டேட் ஹேஸ் த சீமா தர்ஷன் ப்ராஜெக்ட் ஹேவ் பீன் அப்ரூவ்டு? அதாவது நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியோட ஸ்கீம்ஸ் படிச்சிருப்போம், பிரதம மந்திரியோட ஸ்கீம்ஸு. இது மட்டும் இல்லாமல் என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸும் கேட்குறான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர், ஃபார் விச் ஸ்டேட் ஹேஸ் த சீமா தர்ஷன் ப்ராஜெக்ட் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் ஸ்டேட் எது?
கண்டிப்பாக குரூப் டிக்கு வந்து இது என்னன்னா இப்போ கரண்ட் பேட்சில் பாஸ் பண்ணி போனவங்க நம்மள்ட்ட இல்லை. நம்ம ஊருக்கார ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார், பிரதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் குரூப் டி எழுதி பாஸ் பண்ணி இப்போ ஏஎல்பி ஆகிட்டார். சரிங்களா? நான் அவரை கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர் டைம் கேட்டு அவரை நான் கொண்டு வரேன். நான் திரும்ப சொல்கிறேன், அவர் இந்த பேட்சில் போல, அதாவது போன வாட்டி குரூப் டியில் போல, அதுக்கு முந்தின வாட்டி குரூப் டியில் போனார். 2014-15 நடந்தது இல்லையா, அந்த குரூப் டியில் போனவர் அவர் ப்ரமோஷனில் இப்போ ஏஎல்பியாக ஆகிட்டார். இப்போ ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்கிறார். நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். ஓகே, ஆன்சர் வந்து இதுக்கு குஜராத். Next, who received the Padma Shri in 2017 for his contribution to Limbu language and literature? அதாவது பத்மஸ்ரீ விருதுகளை பற்றி கேட்டுக்கிறாங்க. அப்போ இப்போது இந்த வருஷத்துக்கான 2021 இப்போ கொடுத்துருந்தாங்க இல்லையா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா, இந்த அவார்டெல்லாம் லாஸ்ட் டைம் கொடுத்தது இல்லை இந்த 2020-2021 கொடுத்தது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 5 இயர்ஸில் 5 இயர்ஸில் 2014 போனார், 19 5 வருஷமோ 6 வருஷமோ. அவர் வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருந்தார். அவர் வந்து இந்த நான் வந்து ஐடி, நான் வந்து எலிஜிபிள் கிடையாது. இப்போ நீங்கள் சப்போஸ் ஐடி சிஎஸ்சி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் வரமாட்டீங்க. அதாவது ஏஎல்பிக்கு சொல்கிறேன். நீங்கள் டெக்னிக்கலில் இருக்கணும். டிப்ளமா வந்து இல்லை இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கலோ இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன்ஸோ இல்லை வந்து இந்த மெக்கானிக்கலோ மெக்கட்ரானிக்ஸ் ஏதாவது சம்திங் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் அதில் ப்ரொமோஷனில் போகலாம். இதை பற்றி நான் சொல்கிறத விட அவர் வந்து சொன்னால் இன்னும் கிளியராக இருக்கும். கட்டாயம் அவர் வந்து சொல்லுவார், கண்டிப்பாக அவர் வந்து சொல்லுவார். அவரை நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். நான் என்டிபிசிக்கு அவரை கூப்பிட்டு வரல, ஏன்னா அவர் என்டிபிசி லைனில் இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக அவர் இந்த வாட்டி கூப்பிட்டு வரேன். ஸோ ஆன்சர் 2017 கேட்டிருந்தாங்க, பிர்கா பகதூர் முரிங்லா. ஸோ அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹியூமன் இன்சுலின் இஸ் பீயிங் கமர்ஷியலி ப்ரொடியூஸ்டு from a transgenic species of dash. Human insulin is being commercially produced from a transgenic species of dash. Microbacterium, Rhizobium, Saccharomyces. Okay. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று வந்து எஸ்கிரிஸ்டியாவா? ஓகே, எஸ்கிரிஸ்டியா. இதுக்கு தான் பயாலஜி நம்ம இங்கிலீஷில் படிக்கிறது கிடையாது. கண்டிப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு வகையான கோலை. தமிழில் சொன்னோம்னா கோலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கோலை, தமிழில் கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருக்காங்க. என்ன ஆகிறது? நெக்ஸ்ட் ஒன், டேஷ் த பாசஸ் த்ரூ த மிடில் ஆஃப் த இந்தியா. இந்தியாவுக்கு இடையில், இந்தியாவை ரெண்டாக பிரிக்கக்கூடிய பாஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறது எதுப்பா? கண்டிப்பாங்க திவ்யா, தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியாவை ரெண்டாக பிரிக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உலகத்தை ரெண்டாக பிரிக்கிறது எது? எர்த் இருக்கு இல்லையா, அந்த எர்த்தை வந்து நடுவில் வந்து போகும் இல்லையா, அது ரெண்டாக பிரிக்கிறதுக்கு பேர் என்ன? டிராபிக் ஆஃப் கேப்ரிகானு, கேன்சரு, கடகரேகை, மகர ரேகை, ஆர்டிக் வட்டம் அல்லது ஈக்வடார்? அதனால தான் காமர்ஸ் குரூப் எடுத்தீங்களா? சந்தோஷங்க. நான் அதனால தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். நான் +1 +2 காலேஜ்லேயும் ஐடி சூஸ் பண்ணது காரணம் அதுதான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆன்சர் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் தான் ஆன்சரு. அதாவது கடகரேகை. கடகரேகை தான் இந்தியாவை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாக பிரிக்குது. நம்மளுடைய புவியை இரண்டாக பிரிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடு. சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த கடகரேகையை இருமுறை கடக்கும் நதி எது, ஆறு எது? இருமுறை கடக்கும் நதி அல்லது ஆறு எது? நம்ம
இந்தியாவை வந்து ரெண்டாக பிரிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதை 2 முறை கடக்கக்கூடிய ஆறு. ஒரே ஆறு தான் 2 வாட்டி கடக்குது. அது எது? குட் மார்னிங் அழகேஸ்வரன். இரண்டு முறை கடக்கக்கூடிய நதி எது? ஆர் பிரக்ஞானந்தா recently become the youngest grandmaster of India in which game or sport? ஸோ ஸ்போர்ட்ஸை பற்றி எப்பவுமே கொஸ்டின் கேட்பாங்க. அது ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்க ரிலீஸ் பண்ண ஏதாவது புக்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த நேமே கொடுத்து நம்ம புரியாத நேம், வழக்கம் போல் விராட் கோலி, MS தோனிலாம் கேட்காம கிரிக்கெட்லேயே புதுசாக ஒரு ஆளை கொடுத்து ஏதாவது சம்திங் பேர் அதை மாதிரி கொடுத்து ஒரு எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கரெக்டுங்களா? ஆன்சர் வாலிபால், ஜூடோ, டேபிள் டென்னிஸ், செஸ்ஸு. பிரக்ஞானந்தா. ஆன்சர் யார் சொன்னது பார்த்தீங்கன்னா மைக்கேல் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. மாஹி குரு சொல்லியிருக்காரு, மாஹி கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, மார்கிறன். ஒரு 3 பேர் தான் சொல்லியிருக்கிறீங்க. மாஹி. ஸோ பிரக்ஞானந்தா அப்படிங்கிறவர் எதோ ஒன்று தொடர்புடையவர்னா கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அப்படி எடுத்துருக்கலாம். சப்போஸ் பேர் தெரியலாம் கூட இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து செஸ். ஸோ இண்டிவிஜுவல் பேட்ச் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா என்னோட கோடு Y262 அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன். பேட்ச் வந்து 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, February 16. அதே மாதிரி TNPSC குரூப் 2A பேட்ச் February 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது உங்களுக்கு தேவையானாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா ரெஃபர் பண்ணுங்கள். த லாஸ்ட் தமிழ்நாடு மெகா பேக் ஏதாவது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா ரெஃபர் பண்ணுங்கள். இந்த 2021 நம்ம எடுக்க போகிற எல்லா பேட்சும் TNPSC, SSC அண்டு ரயில்வே எல்லா பேட்சும் இதில் கம்பைண்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபீஸ் வந்து இது ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2999 ஆஃபர் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி பேடிஎம்மில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அடா ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு மெகா தொகுப்பு எதுக்கு எல்லாருக்கும். குரூப் டிக்கு தனியாக பேட்ச்சு, சயின்ஸு ஓரியன்டாக நம்ம பேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது GS மட்டும், சயின்ஸு அண்டு சோஷியல் சயின்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அருண் சாரும் அரவிந்த் சாரும் சேர்ந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதாவது ஆப்டிடியூடு பார்த்தீங்கன்னா 30, ரீசனிங்கில் வந்து 25. ஸோ மொத்தமாக ஒரு 55 கொஸ்டின்ஸ் இருக்குதுங்களா? மாற்றி சொல்லிட்டேன். மேக்ஸில் 25, ரீசனிங்கில் 30, மொத்தமாக 55 கொஸ்டின். ஸோ இந்த 55 கொஸ்டினுக்காக ஒரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குரூப் டிக்கு. சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அருண் சார் அண்டு அரவிந்த் சார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆர்த்தி, குட் மார்னிங். With which of the following game or sport Salt Lake World Cup is associated? Salt Lake World Cup அப்படிங்கிறது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை பற்றி பார்க்கும்போது நம்ம சொல்லலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சால்ட் லேக் எதுப்பா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சால்ட் லேக். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எதுப்பா? ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி, இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. ஆன்சர் பாக்ஸிங், ஆர்ச்சரி அண்டு ஸ்விம்மிங் அண்டு ஷூட்டிங். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆர்ச்சரி தான் அதுக்கான ஆன்சர். ராகுல் அண்டு கார்த்திகேயன், வெரி குட், சூப்பர். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உவர்நீர் ஏரி அல்லது உப்பு நீர் ஏரி எதுப்பா? அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? இந்தியாஸில் இதுலேயே இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இது. சுமதி, நீங்கள் லைவில் இருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து NTPCயில் இது கேட்ட கொஸ்டின் இல்லையா?
நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எது? இந்தியாவில் கேட்டேன்ப்பா, இந்தியாவில் கேட்டேன். மிகப்பெரிய உவர்நீர் ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா. சிலிக்கா சொல்லாமா? ஃப்ரெஷ் வாட்டர் உலார், ஜம்மு காஷ்மீர் இருக்கா? உலார் ஏரி. ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோஸ்டல் இருக்கிறது, அதாவது கடற்கரையை ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடியது. கடற்கரையை ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய சிலிக்கா, சரிங்களா? நம்மளுடைய நிலப்பரப்புக்குள்ளார, ஒட்டு மொத்தமாக இந்தியாவோட நிலப்பரப்புக்குள்ளார இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்? சாம்பார் ஏரி, சாம்பார் லேக். ஃப்ரெஷ் வாட்டர் நார்த் ஈஸ்டில் வந்து யார் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க? மைக்கேல் அண்ட் கார்த்திகேயன், சூப்பருங்க, சூப்பர். லோக்டாக் கரெக்டுங்களா? லோக்டாக் தான் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிஜேபி's 5-time MLA Jairam Thakur was sworn in as the 14th Chief Minister of which state? அப்போது சிஎம், கவர்னர், அதில் மேபி சில நேரங்களில் கேபிட்டல் கேட்கலாம், சரிங்களா? அந்த ஸ்டேட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்டேட் ரிலேட்டடாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு ஜெயராம் தாக்கூர் வந்து அந்த டைமில், அதாவது 2018 டைமில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2021 கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசியில் போகும்போது நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான், ஏன்னா நிறைய பேர் மாற்றிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட மாறுதல் ஏற்பட்டால் ஏற்படலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ புதுசாக ஏதாவது ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம 5 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷனில் மேபி சிஎம்ஓ இல்லை கவர்னரோ சம்திங் யாராவது ஒருத்தர் மாற்றலாம், வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் ஹிமாச்சல் பிரதேஷ், கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு, த ஃபங்க்ஷன் ஆஃப் நர்வஸ் திசு, நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய திசு, இஸ் டு கண்டக்ட் மெசேஜ். The function of nervous tissues is to conduct messages in off part of the body, in the lower part of the body, in the upper part of the body, throughout the body. நரம்பு செல் வந்து எதற்கு வந்து கடத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. பாதி உடம்பு மட்டுமா, இல்லை வந்து அப்பர் பார்ட்டா, இல்லை லோயர் பார்ட்டா, இல்லை த்ரூஅவுட் த பாடியா, முழு உடம்பையும் அப்படின்னு கேட்குதா? மைக்கேல் சிபிடி 1லையும் ஆஸ்கட் ஹிமாச்சல் சிஎம் கேட்டிருந்தாங்களா? சந்தோஷம். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து த்ரூ அவுட் த பாடி. ஸோ நரம்புன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? நம்ம தலையில் வந்து மூளை நரம்பில் ஆரம்பித்து கடைசியில் நம்ம கட்டை விரலில் இருக்கக்கூடிய நரம்பு வரைக்கும் எல்லாமே கனெக்டட் தான். அது ஒட்டுமொத்த உடலுக்கும் தான் விஷயத்தை எல்லா பொருளையுமே வந்து அது ரத்தத்தெல்லாம் கடத்துது. சிஎம், கவர்னர், ஸ்டேட்டு, கேபிட்டல் லாஸ்ட்டில் எக்ஸாம் போகும்போது படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. A crucible used in laboratories to heat solids at the high temperature is made of கிராஃபைட்டு, காப்பர், அலுமினியம், சிலிக்கான். அதாவது நம்ம எரிய வச்சு அதை வந்து ஒரு கூழ்மம் மாதிரி மாற்றி ஒட்டுவோம் இல்லைங்களா, சாலிடர். அது எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிராஃபைட்டா, காப்பரா, அலுமினியமா, சிலிக்கானா? குட் மார்னிங் சிவா, குட் மார்னிங். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் அது. ஆன்சர் கிராஃபைட்டா. கார்த்திகேயன் என்னாச்சு? நீங்களே சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்க ஏதோ ஒன்று. ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? இல்லை சங்கர், கிராஃபைட் கிடையாது. நோ, இல்லை.
ஸோ ஆன்சர் தங்கப்பாண்டியன் கரெக்டாக சொல்லியிருக்கார். சிலிக்கான். எ க்ரூசபிள், அதான் முக்கியம். அதாவது எரிய வச்சு அதை வந்து கூழ்மம் மாதிரி மாற்றி பயன்படுத்துறது. சிலிக்கான் தான் ஆன்சர். சிலிக்கான் தான் ஆன்சர். ஓகே. With the reference of Indian economy, what is the full form of FDI? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்தியன் எக்கானமியில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்டுடுறாங்க. அதான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இன்னும் சொன்ன மாதிரி தான் ஜிடிபி, என்என்பி, பெர் கேபிட்டா இன்கம், அதுக்கப்புறம் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்டார்ஸ், ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்கம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு அதனுடைய விரிவாக்கம் கேட்குறது ஒரு வழக்கமாக வச்சுருக்குறாங்க. அது ஈஸியான ஒன்று தான், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the line that joins the center of curvature and the pole of curved surface is called. நம்ம வந்து லைட்டில் எடுத்திருப்போம். சரிங்களா? லைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இது தெளிவாக எடுத்திருப்போம். ஒளி, அதுலேயும் ஆடியை பற்றி எடுக்கும்போது, ஸ்பேரிக்கல் மிரர் பற்றி எடுக்கும்போது நம்ம எடுத்திருப்போம். ஸோ ஆன்சர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பி, போல்னு சொல்லியிருப்போமா. இது பார்த்திங்கன்னா சி, மையம். இந்த பாயிண்ட்டு கேபிட்டல் எஃப், இது ஒரு ஸ்மால் எஃப், இது ஒரு ஸ்மால் எஃப். இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர். கரெக்டாக? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, த லைன் தட் ஜாயின்ஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் த போலுக்கும் சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கும் இடையில் இருக்கிற அந்த பகுதிக்கு பேர் என்ன, அந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் ராகுல், ஃபோக்கஸா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆர்த்தி, என்னாச்சு, தப்பாக சொல்கிறீங்களே? லைன் சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த லைனுக்கு என்ன பேர் கேட்குறேன். the line that joins the center of curvature under the pole of the curved surface is called. இந்த லைனுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஓகே, மைக்கேல், வெரி குட். மைக்கேல் கரெக்டாக சொல்லியிருக்காரு. பிரின்சிபல் ஆக்சிஸ், முதன்மை அச்சு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். முதன்மை அச்சு. அது சென்டரில் போகுது இல்லையா? அதாவது அந்த ஒட்டு மொத்தமாக அதை நம்ம ஸ்பேராக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்பேயரோட சென்டரில் போகிறது, அது போயிட்டு இதில் டச் பண்ணும், போயிட்டு அந்த ஸ்பீரிக்கல் மிரரில், அது கான்கேவாக இருக்கலாம் இல்லை கான்வெக்ஸாக இருக்கலாம், அந்த குழி ஆடியோ குவி ஆடியோ அதோடைய மையத்துலேயும் போய் படும். அப்போ அந்த லைனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சு, முதன்மை அச்சு அல்லது முக்கிய அச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நேம் த குரூப் அண்ட் பீரியட் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இன் விச் கார்பன் இஸ் பிளேஸ்டு. கார்பன் 612, சரியா? இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மாடர்ன் பீரியாடிக் டேபிளில், நவீன தனிம வரிசை அட்டவணையில் கார்பன் என்பது எந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது? சரி, ஈஸியான கொஸ்டின் தான். தேர்டு பீரியடு 13th குரூப், செகண்ட் பீரியடு 14th குரூப், ஃபிஃப்த் பீரியடு 15th குரூப், 7th பீரியடு 14th குரூப். ஆன்சர்
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸும் லைவ் வந்துட்டோம், அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் முக்கியமான விஷயம். இந்த செகண்ட் பீரியட் அண்டு 14th டேபிள் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். செகண்ட் பீரியடு 14th குரூப் கரெக்டு. சிவா நீங்கள் ஒரு வாட்டி ஆன்சர் சொன்னாலே போதுமே சிவா, எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க? 10 வாட்டி ஆன்சர் போடுறீங்களே, ஒரு வாட்டி போடுங்க போதும், நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி மெடல்ஸ் டிட் இந்தியா வின் அட் ஸ்ட்ராட்டஜியா மெமோரியல் பாக்ஸிங் டோர்னமெண்ட்? அதாவது ஒரு பாக்ஸிங் டோர்னமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது 2018-17 தொடர்புடையது, சரியா? இந்த காலகட்டத்தில் இந்தியா இதில் எவ்வளவு மெடலை வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க சான்ஸ் இருக்குது, ஏன்னா படிச்சிருக்க மாட்டோம், அதை பற்றி தெரியாமல் அந்த டைமில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் ஆன்சர் வந்து 11, சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியா மெமோரியல் பாக்ஸிங் டோர்னமெண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன டோர்னமெண்ட் நம்மளுக்கு தெரியாமல் நிறைய இருக்கும். ஸ்போர்ட்ஸு அதெல்லாம் சொல்கிறது திரும்பவும் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டு ரிலேட்டடாக அந்த பிளேஸ் எங்கே நடந்தது, அதில் எவ்வளவு மெடல் வந்து வின் பண்ணாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் யார், சரிங்களா, எந்த இயர் நடந்தது, எந்த பிளேஸில் நடந்தது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்ம ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் இந்தியாவும் பார்க்கணும், இந்தியாவுக்கு உள்ளார நடக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் இம்பார்ட்டன்ட் இருக்கும் இல்லைங்களா, முக்கியமானது ஏதாவது ஒன்று. ஸோ நம்ம அதையும் பார்க்கணும். திடீர்னு என்ன பண்ணோன்னா ஒரு வாட்டி டிஎன்பிஎல் பற்றி கூட கொஸ்டின் கேட்டிருந்தான், தமிழ்நாடு ப்ரீமியர் லீகை பற்றி கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே எக்ஸாம் நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண முடியாது. ஆனால் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், ரைட்டா? இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பவர் அண்ட் டைம். Its unit is volt second and kilowatt hour. What is it called? Power, potential energy, electric conductivity, electrical energy. Answer. வணக்கம் ஜெயா. பவர் அப்படின்னா திறனா, திறன் அழகு, வாட்டா, பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாற்றல்னா எம்ஜிஹெச். ஆற்றல் அப்படின்றதுனால இதுனா யூனிட்டு, இதோட யூனிட் வந்து ஜூல், கரெக்டா? அடுத்தது எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, மின் கடத்துத்திறன். மின் கடத்துத்திறனோட யூனிட் என்னப்பா சொல்லுங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்ன? தங்கப்பாண்டியன், நீங்கள் தமிழ்நாடு மெகா பேக் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உங்களுக்கு கரெக்டாக டேரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு மெகா பேக் வாங்குறீங்க, சரிங்களா? நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா 5100 வரும். இல்லை ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க மூலிமா கூட வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அது பெனிஃபிட் தான். 2999 வரும், சரியா? அடுத்த விஷயம், அந்த ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து இப்போ ரயில்வேக்கு படிக்கிறீங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு உங்கள் ஃப்ரெண்டு வந்து எஸ்எஸ்சிக்கு படிக்கிறாங்கன்னா அந்த பேட்ச் அவர் பார்த்துக்கலாம். டிஎன்பிசிக்கு ஒரு ஃப்ரெண்டு படிக்கிறாருன்னா டிஎன்பிசிக்கு நீங்கள் அவருக்கு ஷேர் பண்ணிவிடலாம். டிஎன்பிசி குரூப் 2க்கு கிளாஸ் அவர் அட்டன் பண்ணுறாருன்னா அவரும் படிக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லாருமே லைவ் போக முடியுமானா அது போக முடியாது, தெரில எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக. ஆனால் நீங்கள் ரெக்கார்டட் செஷன் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். மாறி இப்போ நான் 1 hour பார்க்குறேன், அடுத்த 1 hour நீ பாரு, அடுத்த 1 hour நீ பாருன்னா அப்படிலாம் பார்க்கலாம், சான்ஸ் இருக்குது. ஒரே நேரத்தில் நம்ம லைவ் போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், சரியா? அதனால் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு மல்டி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. குரூப் டி பேட்சில் சயின்ஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறேன், அவங்க என்ன டாபிக் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி கேட்கலான்னு இருக்கிறேன். ஆல்ரெடி நான் ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம், கெமிஸ்ட்ரியை சேர்த்து கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அவங்க கொடுத்தாங்கன்னா எடுப்போம், இல்லைன்னா ஃபிசிக்ஸ் மட்டுமே எடுப்போம், அவங்க கொடுக்குற டாபிக் பொறுத்து தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், மின் கடத்துத்திறன் அலகு வந்து மோ அல்லது ஓம் பவர் -1 அல்லது 1/ஓம் அப்படிலாம் சொல்லலாம். இது எல்லாத்த விட எஸ்ஐ யூனிட்னு ஒன்று இருக்குது. அது யார் கரெக்டாக சொல்லியிருக்காருன்னா தங்கப்பாண்டியன் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு.
தங்கபாண்டியன் மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. சீமென்ஸ். இதுதான் இதோட எஸ்ஐ யூனிட். சரிங்களா? எதுக்கு? மின் கடத்துத்திறன். மின் கடத்துத்திறனுடைய அலகு. சரி, இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின் ஆற்றல். மின் ஆற்றல் நம்ம என்ன சொல்லலாம், வணிக முறையில் கிலோ வாட் ஹவர்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? அடிக்கடி சொல்கிறது கிலோ வாட் ஹவர். எக்ஸாமில் இது டைரெக்டாகவே வேல்யூ கேட்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், இது பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்கலாம், எதா வேணால் கேட்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 3.6 × 10⁻6 ஜூல், அவ்வளோதான். வெற்றி பேட்ச் எப்போ வரும் சார்? வெற்றி பேட்ச்னா எதை கேட்குறீங்கப்பா? வெற்றி, நம்மளுடைய வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்ம யூடியூப்பில் எடுத்த சீரியஸா இல்லை வந்து அது ரிலேட்டடாக கேட்குறீங்களா எனக்கு தெரியல. வெற்றி நிச்சயம் நம்ம அடுத்தது ஆரம்பிப்போம். அதுதான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் பொறுமையாக போவோம். எல்லாருமே லைவுக்கு வரட்டும். நிறைய பேருக்கு நம்ம லைவ் எடுத்துகிட்டு இருக்கிறதே தெரியல. ஸோ அதனால் அவங்களும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம். Dash is the change in velocity per unit time. Acceleration, momentum, force, inertia. முடுக்கம், உந்தம், விசை, நிலைமம். velocity by time அப்படின்னு கொடுத்துட்டாங்க. velocity by time என்னவா இருக்கும்? That is equal to, very good Rahul, answer is acceleration, முடுக்கம். முடுக்கம் தான் ஆன்சர். நெக்ஸ்ட். which of the following paintings are famous in Bihar? பீகாரில் வந்து ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் மெத்தட் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கலம்காரி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ் மேபி அண்டு தெலுங்கானாவில் ஒரு சில பகுதியில் கலம்காரி. தமாசா நம்ம படிச்சு நம்மளோட இப்போ இந்த என்டிபிசியில் வந்து இதை கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. தமாசா எந்த ஸ்டேட்டோட ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாராஷ்டிரா. இது ஒரு வகையான ஒரு பாடல், ஒரு பாடிக்கிட்டே நடனம் ஆடுவது, அந்த மாதிரி ஒரு முறையை குறிக்குது தமாசா அப்படிங்கிறது. மதுபானி அப்படிங்கிறது தான் ஆன்சர். மதுபானி பெயிண்டிங் அப்படிங்கிறது தான் பீகாருடைய ரிலேட்டட். நாம் இதை என்டிபிசிலையும் பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்தீங்களா? ஸோ ரெகுலராக இதே மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க. பனிதானி அப்படிங்கிறது ரிலேட் டு விச் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுடன் தொடர்புடையது. ராஜஸ்தானுடைய ஒரு முக்கியமான முறை. Which of the following plants belong to the category of Pteridophyta? அதனுடன் தொடர்புடைய ஒரு தாவர வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. டெரிடோபைட்டான்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? எந்த வகையான தாவரம்? கிளாடோஃபோராவா ராகுல்? இல்லைங்க, கிடையாது. கிளாடோஃபோரா கிடையாது. டெரிடோஃபைட்டா தாவர வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மர்சீலியா அப்படிங்கிறது தான் ஆன்சர். மர்சீலியா அப்படிங்கிற தாவர வகை. நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. அதே மாதிரி இதிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு நேற்று வந்து நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம், அனாட்டாமியை பற்றி பேசியிருந்தோம், உடல் உறுப்புகளை பற்றி பேசணும். மனிதனுக்கு உடல் உறுப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தாவரத்துக்கும் உடல் உறுப்பு முக்கியம். அதாவது விலங்குகளுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தாவரத்துக்கு முக்கியம் இல்லையா? ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த பார்ட் ரிலேட்டடாக, அந்த பார்ட்டில் முக்கியமான பார்ட் எது,
அதில் நடக்கக்கூடிய இனப்பெருக்கம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? பூச்சி மூலமாக, தண்ணி மூலமாக, காற்று மூலமாக, அனிமோஃபிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி படித்து நீங்கள் சூஸ் பண்ணி படித்தாலே நம்ம என்ன பண்ண முடியும், அதுலேருந்து ஒரு மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். The molecular mass of nitrogen is 28. Its atomic mass is 14. The atomicity of nitrogen is மூலக்கூறு நிறை. மாலிகுலர் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு நிறை. மூலக்கூறு நிறை 28. அதனுடைய அட்டாமிக் மாஸ்ன்னா அணு நிறை 14. அப்போது அட்டாமிசிட்டி ஆஃப் நைட்ரஜன் இஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 2, 28, 1, 14. ஆன்சர் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு நிறை டிவைடட் பை அணு நிறை, அதான் அட்டாமிக் மாஸ். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. மூலக்கூறு நிறை டிவைடட் பை அணு நிறை, மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஆன்சர் வந்து 2, அவ்வளோதான். 28/14. ஸோ நம்ம எக்ஸாம் கிட்ட வரும்போது நீங்கள் நான் வழக்கமாக சொன்ன மாதிரி தான், நான் போன வாட்டி சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்தேன். எக்ஸாம் கிட்ட வரும்போது ஃபிசிக்ஸில் இருந்தும் கெமிஸ்ட்ரியில் இருந்தும் முக்கியமான சம்ஸ் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? கெமிஸ்ட்ரி அண்டு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய, ஆனால் பயாலஜியில் சம்ஸ் கிடையாது. சம்ஸ் இருக்குது, பட் ஆனால் கேட்குறது இல்லை. பயாலஜியில் கூட இருக்குது, ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்ஸ் நம்ம பார்ப்போம் எக்ஸாம் கிட்ட. அந்த நோட்டிஃபிகேஷன்லாம், அந்த எக்ஸாம் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், ஹால் டிக்கெட்லாம் வந்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட் ஒன், விச் எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அமோனியா? அமோனியா உருவாக்குவதற்கு தேவையான பொருட்கள், பகுதி பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் அண்டு நைட்ரஜன். கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நேம் த இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ ஃபர்ஸ்ட் சோலார் மிஷன் டு டேக் ஆஃப் 2019 டு ஸ்டடி சன். சூரியனை பற்றி ஆராய்வதற்காக, படிப்பதற்காக இஸ்ரோ வந்து ஏவிய ஒரு திட்டமிட்ட ஒரு திட்டம், சோலார் மிஷன். எந்த திட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆதித்யா தான் ஆன்சர் தெரியும், பட் எல்லாமே ஆதித்யான் இருக்குது. S1, R1, M1, L1. இது போன வாட்டி என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின், இந்த வாட்டி என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின், போன வாட்டி குரூப் டியில் கேட்ட கொஸ்டின், திரும்பவும் அடுத்த குரூப் டிலையும் கேட்க போகிற ஒரு கொஸ்டின். குட் மார்னிங் சண்முக பிரியா. ஸோ ஆன்சர் ஆதித்யா ஆன்சர் தெரியும், பட் என்ன மிஷன் அது? S1, R1, M1 ஆர் L1? ஆன்சர் நோ, இல்லைங்க. சரி, ஆன்சர் வந்து ஆதித்யா L1. L1 தான் ஆன்சர். யார் கரெக்டாக சொன்னது? கார்த்திகேயன் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டை நான் விட்டுருவேன் அப்படின்னு போயிடக்கூடாது. என்ன கேட்பாங்க? ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு எவிடன்ஸை தான் கொண்டு வந்திருக்கிறேன்.
ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 types of elements together make up xylem tissue. The non-living cell of phloem is called companion cell. Statement A and B are false. Only A true, B false. Only B true, A false. A and B true. அதாவது சைலம் ஃப்ளோயம் பற்றி கொடுத்துருக்காங்க. வழக்கமாக கேட்பாங்க. சைலம் ஃப்ளோயம் பற்றி கேட்பாங்க. சைலத்தில் ஒரு 4 வகையான பொருட்கள் இருக்கும், ஃப்ளோயத்தில் ஒரு 4 வகையான பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களுடைய பயன்கள் என்னென்ன, அது எதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக நான் ஷார்ட்கட் வச்சுருக்கிறது. நான் ஷார்ட்கட் சொன்னோன்னா நிறைய பேர் அதே ஷார்ட்கட்டை தான் சொல்கிறாங்க. சைலத்தில் என்ன பண்ணணும்னா, சைலக்குழாய் கூறுகள் வழியாக என்ன பண்ணுவோம், அந்த நீர் வாட்டர் கீழே அதனுடைய ஒட்டுமொத்த பாகத்துக்கும் போகும். அப்போ சல்லுன்னு வாட்டர் தண்ணி சைலத்தில் சல்லுன்னு போகும் அப்படின்னு ஷார்ட்கட் நான் வச்சுருந்தேன். ஒட்டுமொத்த பேரும் அதை தான் ஷார்ட்கட் வச்சுருக்காங்க போல் இருக்கு. ரைட்டு. ஸோ அதே மாதிரி ஃப்ளோயம் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் லிவிங் செல், அதாவது ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற செல் எதுன்னு கேட்டிருக்கான். அந்த செல்லுக்கு பேர் கம்பேனியன் செல் அப்படின்னு கொடுத்துருக்கான். 4 types of element together make up xylem tissue. இது கரெக்டு. 4 வகையான உறுப்புகள் சேர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்கள் சேர்ந்து தான் சைலம் திசுவை உருவாக்குது. ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற செல்லுக்கு கம்பேனியன் செல்லுன்னு பேரா? இல்லை. ஃப்ளோயம் நார்கள் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஏ ட்ரூ, பி ஃபால்ஸ். ஏ சரி, பி தவறு. வெரி குட் ராகுல், வெரி குட். So next one. Which of the following combines with O2 in our body to provide energy? ஆக்சிஜனுடன் சேர்ந்து எந்த ஒரு பகுதி பொருள் நம்ம உடலுக்கு முழு ஆற்றலை அளிக்கிறது? அமினோ அமிலம், அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், கொழுப்பு அமிலங்கள், கிளைகோகான். ஆன்சர் ஸோ ஆன்சர் இஸ் குளுக்கோஸ். எனர்ஜினாலே குளுக்கோஸ் தானே. ராஜ் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட். கோபி தொனாக்கல் created history by becoming the first Indian man to win Asian dash championship. கோபி தொனாக்கல் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? எந்த விளையாட்டில் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் இந்தியராக ஒரு வரலாறு சாதனையை படைச்சார் அப்படின்னு கேட்குறாங்க. மராத்தான், ஜூடோ, பேட்மிண்டன் அண்டு ரெஸ்லிங். வீரராகவன், என்டிபிசி சிபிடி 2 எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் டு ஜூன். சிபிடி 2 எதிர்பார்க்கலாம். ஸோ ஆன்சர் மராத்தான் விளையாட்டுடன் தொடர்புடையவர். The first Paralympic Games were held in. முதல் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற்றது, எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் ஆன்சர் தேங்க்யூ வீரா. படிச்சுட்டே இருங்க எக்ஸாமுக்கு. நான் திரும்ப சொல்கிற ஒரே விஷயந்தான், நான் லேப் அசிஸ்டன்ட் போட்டேன், அது ஒரு 10 பேர் நெகட்டிவாக பேசினாங்க. என்டிபிசி பற்றி பேசினேன். ஃபஸ்ட் நான் என்டிபி சிபிடி 1 எடுத்தேன், அதுக்கு ஒரு 4 பேர் நெகட்டிவாக பேசினாங்க. இப்போ நான் குரூப் டிக்கு எடுத்தேன், இதுலேயே ஒரு 4 பேர் நெகட்டிவாக பேசிக்கிறாங்க. பேசுவாங்க ஃபியூச்சர்லேயும். அதை பற்றி பேசினா பேசிட்டே தான் இருக்கணும். நீங்கள் எக்ஸாமுக்கு படிங்க. உங்களை எந்த அளவுக்கு ஹார்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்க. பேசுகிறவன் பேசிட்டே இருப்பான், அவ்வளோதான். ஸோ நம்ம முன்னாடி போகணுன்னா நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். ஸோ ஆன்சர் ரோம், இட்டாலி, 1960. ரோம், இட்டாலி, 1960.
நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following examples illustrates நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்? கீழ்கண்ட எந்த ஒரு விளக்கம் வந்து எடுத்துக்காட்டு நியூட்டனுடைய முதல் விதிக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்குறான். முதல் விதி நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நிலைமை விதின்னு சொல்லியிருக்குமா, நிலைமம் தொடர்பான விதி, அப்படி இல்லைன்னா கலீலியோ விதி, கலீலியோ லா. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுதுன்னா பாருங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, சி அண்டு டி. when we stop pedaling the bicycle begins to slow down. when a bus starts suddenly the passenger received a backward jerk. launching of a rocket while catching a fast moving cricket ball the fielder gradually pulls his hand backward to the moving with the moving ball அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டு போகலாம், சூப்பராக சொல்லலாம். நம்ம கிளாஸில் எடுத்ததை அப்படியே ஒரு விதியாகவே ஒரு ஆப்ஷனாகவே செட் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ வேகமாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் பால் நம்ம என்ன பண்ணுறோம், பிடிச்சி கிராஜுவலி புல்ஸ் இஸ் ஹேண்ட் பேக்வேர்ட்ஸ் வித் த மூவிங் பால். அப்படி இருக்கிறதுக்கு பேர் என்ன நம்ம படிச்சிருக்கோம், இதுக்கு என்ன பேர் படித்தோம், லான்ச்சிங் ஆஃப் ஏ ராக்கெட் ஏவும் தத்துவம், தேர்டு லா. கரெக்டுங்களா? when we stop pedaling the bicycle begins to slow down, இதுவா இல்லை when a bus starts suddenly the passenger received a back jerk, இதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ இதுதான் என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு படிச்சிருப்போம். இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணத்தாக்கு விசை, இம்பல்ஸ். ஞாபகம் இருக்குங்களா? படித்த ஞாபகம் இருக்கா யாருக்காவது? யாருமே ஆன்சர் பண்ணல இது வரைக்கும். நம்ம பெய்ட் பேட்சில் எடுத்துருக்குறோம். சில நேரங்களில் யூடியூப்பில் கூட ஒரு சில இடத்துல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் பெய்ட் பேட்சில் கிளியராக எடுத்திருப்பேன். ஸோ இம்பல்ஸ், கணத்தாக்கு விசை, இதை பற்றி நம்ம எடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? The bonds formed by elements having larger atoms are, அதாவது மிகப்பெரிய அணுவினுடைய ஒரு இணைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வெரி ஸ்ட்ராங், வெரி வீக், வீக்கர், ஸ்ட்ராங்கர். The bonds formed by elements having larger atom, பெரிய பெரிய அணுக்களோடு ஏற்படக்கூடிய பிணைப்பு எந்த மாதிரி பிணைப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும், வீக்கர் ஆர் ஸ்ட்ராங்கர். வெரி வீக், மிக ஒரு வீக்கான ஒரு கனெக்ஷனாக தான், ஒரு பாண்டாக தான் இருக்கும். சரிங்களா? வெரி வீக். மோகினி ஆட்டம் இஸ் அ ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா, ஸ்பெசிஃபிக்கலி ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் டேஷ் இன் இந்தியா. இந்த மோகினி ஆட்டம் இதை பற்றி கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளுக்கே போர் அடிச்சிருச்சு. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அண்டு தமிழ்நாடு இந்த மோகினி ஆட்டமும் குச்சிப்புடியும் வழக்கமாக கேட்குற ஒரு கொஸ்டினாக வச்சுருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கேரளா. நெக்ஸ்ட், இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சப்ஜெக்ட் அண்டர் த டெர்ஷியரி செக்டார்? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம சொல்லும்போது முதன்மை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், இது சர்வீஸ் செக்டார் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ கொடுத்துருக்கல எது வந்து சேவை தொடர்பான ஒரு துறையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் அதிகப்படியான வருமானம் எதில் நம்மளுக்கு கிடைக்குது? சேவைத்துறையில் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இது ரெண்டும் எங்கே வரும் நம்மளுக்கு? இது ரெண்டும் முதல் நிலை தொழில், அதாவது பிரைமரி செக்டார். இரண்டாம் நிலை தொழில் முதன்மை நிலையிலேருந்து கிடைக்கக்கூடிய துறையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு உருவாக்குறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாம் நிலை. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய காடு இருக்குது, அந்த காட்டிலேருந்து நம்ம மரத்தை எடுக்கிறோம். அந்த மரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பி வேற ஒரு பொருளாக, ஒரு சேராக, ஒரு டேபிளாக ரெடி பண்ணுறோம் இல்லையா? அது வந்து இண்டஸ்ட்ரீஸ். அப்போ இரண்டாம் நிலை தொழில். கரெக்டுங்களா? அப்போ இது இரண்டாம் நிலை தொழில். அப்போ மூன்றாம் நிலை தொழில் சேவைத்துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் செக்டார், சுகாதாரத்துறை வந்து ஒரு சேவைத்துறை. தமிழில் வந்து சேவை அப்படின்னு சொல்லலாம், இங்கிலீஷில் வந்து சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். அல்லது மூன்றாம் நிலை, அதான் டெர்ஷியரி செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்லலாம், தவறு இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ். திஸ் எக்ஸாமினேஷன் வாஸ் வெரி ஈஸி, பயாலஜி பேப்பர் வாஸ் ஈஸியர். இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, பயாலஜி பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறேன். அந்த எக்ஸாம்லேயே பயாலஜி பேப்பர் வாஸ் ஈஸியர் கொடுத்துட்டான். கன்க்ளூஷன். ராகுல் ஹேட் கிவன் பயாலஜி எக்ஸாம் எஸ்டர்டே. ராகுல் வந்து நேற்று பயாலஜி எக்ஸாமை வந்து கொடுத்துருக்காரு, எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரூ, டெஃபினெட்லி ஃபால்ஸு, ஃபால்ஸு, இன்சஃபிஷியன்ட் டேட்டா. ஸோ ஆப்ஷன் பாருங்களேன். ட்ரூ கண்டிப்பாக ட்ரூ, டெஃபினெட்லி ஃபால்ஸு, ஃபால்ஸு, இன்சஃபிஷியன்ட் டேட்டா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம மாட்டிக்குவோம். இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது கொஞ்சம் தெளிவாக யோசித்து விடையளிக்கவும். ஓகே, ட்ரூவா? ராகுல் என்னாச்சு? ராகுல் உங்களுக்கு இன்னைக்கு காலையிலேருந்தே நிறைய கேள்விகள் தவறான பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே. ராகுல் நீங்களும் சரி, கார்த்தியும் சரி, ரெண்டு பேரும் தப்பு தப்பாக சொல்லிட்டு வரீங்களே, என்னாச்சு? ராகுல் அப்படிங்கிறவரை பற்றி கொடுக்கவே இல்லையா அதில்? நம்மளால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதிகபட்சமாக ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. இன்னும் ஒரு சில பேர், அதாவது ரொம்ப நாலேஜ் அதிகமாக இருக்கவங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உடனே ஆன்சர் பண்ணணும் இல்லையா, ஃபால்ஸ்ன்னு போட்டுருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்னு, கண்டிப்பாக தப்பு அப்படின்னு போட்டுருவாங்க. கிடையாது. ஆன்சர் என்னது? இன்சஃபிஷியன்ட் டேட்டா. கொடுத்துருக்க தகவல்கள் போதுமானதாக இல்லை. கொடுத்துள்ள தகவல்கள் போதுமானதாக இல்லை. ஏன் இல்லை? தம்பி ராகுல் பற்றி என்ன பண்ணல, ராகுல் சந்திரன் உங்களை சொல்லலை, இதில் வர ராகுல் பற்றி சொல்கிறேன். ராகுல் வந்து என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி எதுவும் கொடுக்கவே இல்லை. ராகுல் பற்றி ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வார்த்தையே இல்லை. சரியா? அப்போது இன்சஃபிஷியன்ட் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்டிபிசி எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் கொஸ்டின் சரியாக வரல சார், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. கரெக்டுங்களா? நீங்கள் அடுத்தது சிபிடி 2ல் பாருங்கள், அப்படி இல்லைனா குரூப் டியில் பாருங்கள். குறைஞ்சபட்சம் 4 கொஸ்டினாவது இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டில் 4 கேள்விகளாவது இருக்கும். அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டில் ஃபிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், பயாலஜி வரும், இல்லைனா இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு நம்மளுடைய சைக்காலஜிக்கல் அப்ரோச் மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்து வரும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டு குரூப் டியில் ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கும். போன வாட்டி நான் வந்து 2018 எழுதும்போது 7 கொஸ்டின் கேட்டிருந்தான் ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டில். நான் ஒரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணவே இல்லை, அதாவது நான் தொடவே கிடையாது. வேண்டாம், இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வந்த கொஸ்டின். தப்பானதில்லை, விட்டுட்டு வந்தது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தெளிவாக அட்டன் பண்ணுங்கள். ரைட்? ஃபைன், ஓகேப்பா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். இன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உத்தரகாண்டில் வந்து ஒரு ஃப்ளட் வந்தது இல்லையா? ஸோ அந்த ஃப்ளட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மேபி கரண்ட் அஃபேர்ஸில் வரலாம், இல்லை வந்து
எக்ஸாமில் சிபிடி 1-2ல் என்டிபிசியில் வரலாம், இல்லைனா குரூப் டியில் கூட வரலாம், டிஎன்பிசி எக்ஸாம் ஏதாவது ஒரு சம்திங் வரலாம், இல்லை ஜென்ரலான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மதியானம் 3 மணிக்கு நம்ம வந்து இந்த உத்தரகாண்ட் நடந்த ஒரு வெள்ளத்தை பற்றி பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த வெள்ளம் பற்றின எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் பாதிக்கப்பட்டது, அது வந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் நம்ம படிக்க போகிறோம். ரைட்டுங்களா? தேங்க்யூப்பா. சிவா, நேற்று சொல்லிட்டேன் சிவா, திரும்பவும் கேட்குறீங்களே. டெய்லி கேட்டிங்கன்னா எனக்கே போர் அடிக்கும், கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். நேற்று சொல்லிட்டேன். தேங்க்ஸ், தேங்க்யூ. டுமாரோ டைமிங் சேம் டைமிங் தான், காலையில் 11 மணிக்கு. தேங்க்யூ சுரேஷ், நந்தினி, சென்னராஜ் அண்ட் சங்கர், எவ்ரி ஒன். தேங்க்யூ. மகிழ்ச்சி.